அமெரிக்காவின் தொழில்நுட்ப ரகசியங்களையும் இராணுவ தகவல்களையும் திருட ரஷ்யாவும் சீனாவும் ஹனி ட்ராப் யுக்தியை கையாள்வதா அமெரிக்காவின் முன்னாள் உளவுத்துறை அதிகாரிகள் வைத்திருக்கக்கூடிய குற்றச்சாட்டு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. இது பற்றி தான் இன்றைய பாட்காஸ்ட் பகுதியில் பார்க்கவிருக்கிறோம். வழங்குவதற்காக நான் ரஞ்சித். ஹனி ட்ராப் இந்த வார்த்தையை சமீப காலங்களில் நீங்கள் அதிகமாகவே கேள்விப்பட்டிருக்கலாம். சட்டவிரோதமாக ஒருத்தர்கிட்ட இருந்து பணத்தை பறிக்கவோ இல்லை இராணுவத்தில் உயர் பதவியை வகிக்கக்கூடியவங்க கிட்ட இருந்து ரகசிய தகவல்களை வாங்கவோ ஹனி ட்ராப் உக்தி பயன்படுத்தப்பட்டு வருது. சுருக்கமாக சொல்லணும்னா, அழகான பெண்களை அனுப்பி டார்கெட் வைக்கப்படும் நபரை ஆசை வலையில் வீழ்த்தி காதலிப்பது போல நடித்து தேவை ஏற்பட்டால் உறவும் வச்சுக்கிட்டு அவங்க கிட்ட இருந்து ரகசியங்களை கறந்து விடுவது. பொதுவாக ஜேம்ஸ் பாண்ட் திரைப்படங்களில் இந்த மாதிரியான காட்சிகளை நம்ம அதிகம் பார்த்துருப்போம். ஆனால் இந்த ஹனி ட்ராப் முறை ஒன்றும் புதுசு இல்லைங்க. வரலாற்றை திரும்பி பார்த்தா பழங்காலத்தில் இருந்தே இந்த யுக்தி பயன்படுத்தப்பட்டிருக்கு. உதாரணமாக, ஒருத்தருக்கு தெரியாமலேயே அவரோட உடம்புக்குள்ள விஷத்தை செலுத்தி அதன் மூலமாக எதிரிகளை கொல்ல பெண்களை பயன்படுத்தும் விஷக்கன்யா அப்படிங்கிற முறை மௌரியர் காலத்திலேயே புழக்கத்தில் இருந்ததாக சொல்லப்படுது. சமீப காலங்களில் இந்தியாவிலையும் ஹனி ட்ராப் அப்படிங்கிற வார்த்தையை அதிகம் கேட்க முடியுது. இந்திய இராணுவ வீரர்கள் அல்லது அதிகாரிகள் ஹனி ட்ராப்பிற்கு உள்ளாகி அவர்கள்கிட்ட இருந்து ரகசிய தகவல்கள் பெறப்பட்டது தொடர்பான செய்திகள் அவ்வப்போது வெளியாகுது. பாகிஸ்தானின் உளவுத்துறையான ISIயோடு தொடர்புடைய ஒரு பெண்ணின் ஹனி ட்ராப்பில் சிக்கி இந்தியா தொடர்பான ரகசிய ஆவணங்களை வழங்கிய குற்றச்சாட்டில் மத்திய அரசு ஊழியர் ஒருவர் 2022 கைது செய்யப்பட்டார். எதிரி நாடுகளின் போர் வியூகங்களை கண்டுபிடிக்க 2ஆம் உலகப் போர்லையும் ஹனி ட்ராப் பயன்படுத்தப்பட்டதாம். சோவியத் ரஷ்யாவிலையும் KGBங்கிற உளவுத்துறை குழு ஹனி ட்ராப் யுக்தியை பயன்படுத்தியிருக்கு. அமெரிக்காவின் மேற்கத்திய உளவுத்துறை அதிகாரிகளை குறிவச்சு KGB செயல்பட்டதாம். இப்போ காலம் ரொம்பவே மாறிடுச்சு. குறிப்பாக டிஜிட்டல் யுகத்தில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அதனால் சமூக ஊடக காலத்தில் ஹனி ட்ராப் முறையும் மாறிடுச்சு. இப்போ பெரும்பாலான ஹனி ட்ராப் ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் மூலமாக செய்யப்படுது. ஹனி ட்ராப்பில் ஈடுபடும் நபர்கள் சமூக வலைதளங்களில் பெண்களின் பெயர் மற்றும் புகைப்படத்துடன் கணக்கு தொடங்கி தங்கள் இலக்கை குறிவைக்கிறாங்க. நட்பாக பழகியும் காதலிக்கிறது மாதிரி நடித்தும் பாலியல் ரீதியாக மயக்கியும் ரகசிய தகவல்களை வாங்குறாங்க. இந்த வகையில் தான் அமெரிக்காவின் சிலிக்கான் வேலியைச் சேர்ந்த டெக் வல்லுநர்களை கவர்ந்திழுக்கவும் அமெரிக்க தொழில்நுட்ப ரகசியங்களை தெரிந்து கொள்ளவும் சீனாவும் ரஷ்யாவும் பெண் உளவாளிகளை பயன்படுத்துவதா அமெரிக்க முன்னாள் புலனாய்வு அதிகாரிகள் அம்பலப்படுத்தியிருக்காங்க. அமெரிக்காவை சேர்ந்த தலைமை புலனாய்வு அதிகாரி ஜேம்ஸ் முல்வனான் அப்படிங்கிறவர் சமீபத்தில் தான் வெளிநாட்டு கவர்ச்சியாளர்களால் குறிவைக்கப்பட்டதாக தி டைம்ஸ் பத்திரிகைக்கு அளித்த பேட்டியில் சொல்லியிருக்கார். தொழில்முறை சமூக வலைதளமான லிங்க்டின்ல தனக்கு ஒரே மாதிரியான கவர்ச்சிகரமான இளம் சீன பெண்கள்கிட்ட இருந்து கனெக்ஷன் ரெக்வெஸ்ட் அதிகமாக வந்துக்கிட்டே இருந்ததாக அவர் சுட்டிக்காட்டியிருக்கார். சமீபத்தில் வர்ஜீனியாவில் நடந்த ஒரு வணிக மாநாட்டில் தான் கலந்து கொண்டதாகவும் அங்கே 2 கவர்ச்சிகரமான சீன பெண்கள் வந்து தன்னுடைய அரங்கத்துக்கு உள்ளே நுழைய முயற்சி செஞ்சாங்கன்னும் அவங்கள தான் அனுமதிக்கலன்னும் அவர் சொல்லியிருக்கார். வந்த அந்த 2 பெண்களிடம் அங்கே நடக்கக்கூடிய நிகழ்வுகள் பற்றின எல்லா தகவல்களும் A to Z இருந்ததாகவும் அவர் சொல்லியிருக்கார். அமெரிக்காவில் சுமார் 30 ஆண்டுகளுக்கும் மேலாக உளவு பார்த்த அனுபவம் இவருக்கு இருக்குது. ஹனி ட்ராப்பால் அமெரிக்காவுக்கு உண்மையான பாதிப்பு இருக்குன்னு அவர் எச்சரிக்கை விடுத்திருக்கார். தங்கள் நாட்டுக்கு எதிரான பாலியல் போர்னு கூட அவர் இதை வர்ணிக்கிறார். எல்லாத்துக்கும் ஒரு படி மேலே போய் ஒரு சில பெண் உளவாளிகள் அமெரிக்கர்களை திருமணம் செய்து கொள்கிறார்கள்னு அவர் குண்டை தூக்கி போட்டிருக்கார். சில பெண் உளவாளிகள் அதிகாரிகளை மயக்குவதோடு மட்டுமில்லாமல் அவர்களை திருமணம் செய்து கொண்டு குழந்தைகளையும் பெற்றுக்கொண்டு சராசரி வாழ்க்கையை சத்தமில்லாமல் வாழ்ந்துக்கிட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கார். ரஷ்யாவில் ஒரு விண்வெளி நிறுவனத்தில் பணிபுரிந்த அழகான ரஷ்ய பெண்ணின் வழக்கில் நடந்ததையும் இன்னொரு அமெரிக்க புலனாய்வு அதிகாரி உதாரணமாக சொல்லியிருக்கார். தன்னுடைய 20 வயதில் ஒரு மாடலிங் ஸ்கூலுக்கு அந்த ரஷ்ய பெண் போனதாகவும் அதுக்கப்புறம் ரஷ்ய சாஃப்ட்வேர் ஸ்கூலில் படித்ததாகவும் அவர் கண்டுபிடிச்சாராம். சுமார் 10 ஆண்டுகள் இடையில் அந்த இளம்பெண் காணாமல் போனாங்க. திடீர்னு அமெரிக்காவில் கிரிப்டோ கரன்சி நிபுணராக அவங்க மாறி இருந்தாங்கன்னோ, ஆனால் உண்மையில் கிரிப்டோ கரன்சி பற்றின எந்த விஷயத்தையும் அவங்க செஞ்சதில்லையாம். அமெரிக்காவோட இராணுவ விண்வெளி கண்டுபிடிப்புகளின் உச்சத்தை தெரிஞ்சுக்க அந்த பெண் முயற்சி செஞ்சதாகவும் கணவரை முழுசாவே மறந்துட்டாங்கன்னு அந்த புலனாய்வு அதிகாரி குற்றம் சாட்டியிருக்கார். இப்படி குறிப்பிட்ட ஒரு பீரியடில் ஒருத்தரை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டு குழந்தைகளை பெற்றுக்கிறது, அதுக்கப்புறம் திடீர்னு காணாமல் போவது, அப்புறம் வேறொரு நாட்டில் தோன்றுவதுன்னு வாழ்நாள் முழுக்கவே ரகசிய உளவாளியாக பல நாடுகளில் அந்த பெண் வேலை பார்த்ததை தாங்கள் கண்டுபிடிச்சதாகவும் அமெரிக்க முன்னாள் புலனாய்வுத்துறை அதிகாரிங்க கொடுத்த பேட்டியில் கூறியிருக்காங்க.
இப்படி வெளிநாட்டு உளவாளிகள் அமெரிக்காவின் ரகசியங்களை திருட முயற்சிக்கும் பல வழிகளில் ஹனி ட்ராப்பும் பிரதானமான வழியாக இருக்குதாம். உதாரணமாக, சீனா இன்னொரு நாட்டோட வணிக திட்டங்களை திருடுவதற்காக குறிப்பாக தன்னுடைய எதிரியாகவும் போட்டியாளராகவும் நினைக்கக்கூடிய அமெரிக்கா மாதிரியான ஒரு நாட்டில் அங்கே இருக்கக்கூடிய ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்குன்னு ஒரு போட்டியை ஏற்பாடு செய்யுதாம். அதன் மூலமாக சிறந்த தொழில்நுட்பங்களை வைத்திருக்கக்கூடிய நிறுவனங்களின் தகவல்களை சேகரித்து கொண்டு தங்கள் நாட்டுக்கு கொண்டு சென்று அதை வேறு வழியில் இம்ப்ளிமெண்ட் செய்வதாக சொல்லப்படுது. பொதுவாக ரஷ்யாவும் சீனாவும் தொழில்முறை பயிற்சி பெற்ற உளவாளிகளை விட அமெரிக்க நிபுணர்களை குறிவைக்க சாதாரண மக்களையே அதிகம் பயன்படுத்துதான். இதனால் அந்த உளவு ஏஜென்ட்டுகளை கண்டுபிடிக்கிறதே கஷ்டம்னு சொல்லப்படுது. உதாரணமாக, கல்வியாளர்கள், தொழிலதிபர்கள்னு எந்த ரூபத்திலையும் அவங்க இருக்கலாம்ங்கிறது அமெரிக்க புலனாய்வு அதிகாரிகளின் கருத்தாக இருக்குது. அதிமுக்கிய விவரங்களை அனைவருக்கும் புரிய வைக்கும் பாட்காஸ்ட். பொருளாதாரத்தை பல ட்ரில்லியன் ஆயுதங்களை கொள்முதல் செய்கிறது. சம்பவங்களை தேடி களத்திற்கே உங்களை அழைத்து செல்லும் ஸ்பாட்லைட். அங்க இருக்கக்கூடிய கள விவரங்கள் என்ன? இந்திய ராணுவம் 5 வருஷமாவே சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வர்றதுக்காக. எங்களுடைய நியாயமான கோரிக்கை. Even at the cost of stopping. பார்வையாளர்களையும் செய்திக்குள் பங்கெடுக்க செய்யும் மக்கள் குரல். 50 ரூபாய் எங்களுக்கு தண்ணிக்கு ஒரு தீர்வே இல்லங்க 10 வருஷமா. எங்களுக்கு சரியான ஒரு விடிவு கிடைக்கவில்லை. 60,000 ஏக்கருக்கு தான் கேட்கிறோம். பிச்சை கேட்கறாங்க. புத்தம் புதிதாக, வித்தியாசமாக. சில இடங்கள்ல பாகிஸ்தான்லயே பாராட்ட வேண்டாம், ஆனால் அதற்கு கொச்சைப்படுத்த வேண்டாம் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். மதத்தால் இனத்தால் மக்களை எப்படியெல்லாம் பிளவுபடுத்த முடியுமோ அந்த பிளவிற்குண்டான ஆயுதமாக இந்த மாநாட்டை அவர்கள் பயன்படுத்த நினைக்கின்றார்கள். அரசியலிலிருந்து சினிமா தனித்து இயங்க முடியாது. அனைத்தும் உங்களுக்காக. எப்போதும் இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் தளபதி இடைவெளி விஜய் கலகலப்பும் கைகலப்பும். Me too, love you. Thank you so much. மாஸ் ஏத்துறது ஏற்ற தெரிக்குதுனாலே டன்னு தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.